10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன? அதாவது பிற்பகல் 11 மணினா நைட்டு 11 மணி. நைட்டு 11 மணிக்கு 15 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன மணி அப்படின்னு கேட்குறாங்க. சரியாப்பா? அப்போ கிளாக் போட்டுக்கிறீங்க, 11 மணி போட்டுக்கிறீங்க. 12 மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் 11 மணி, அப்படி தானேப்பா? அதுக்கப்புறம் 15க்கு 3 மணி நேரம் இருக்குது. பின்னாடி பேக்கில் எண்ணிவாங்க, 10, 9, 8. அப்படின்னா காலையில் 8 மணியாக இருக்கும். சரியா? இதை அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கணக்கில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சரியாப்பா? தீர்வு: பிற்பகல் 11 மணி 11 போட்டிங்க. 15 மணி நேரத்திற்கு முன்பு அப்படின்றனால -15 போட்டுடுறீங்க. சர்வசமம் எக்ஸ் மட்டு 12. கடிகாரத்தில் 12 மணி நேரம் மட்டும் இருக்கிறதுனால மட்டு 12ன்னு போட்டிருக்கோம். சரியாப்பா? இப்போ 11 - 15னா -4. இந்த சைடு இருக்கிற எக்ஸ் ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா -எக்ஸு. அப்போ எப்படி வரும்? -4 - எக்ஸ் சர்வசமம் மட்டு 12. சரியா? தேர்ஃபோர் -4 - எக்ஸ் என்பது 12இன் மடங்கு ஆகும், அல்லது -4 - எக்ஸ் 12ஆல் வகுப்படும். சரியா? இப்போது எக்ஸுக்கு மதிப்புகளை கொடுத்து பார்ப்போம். எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா -4 - 1 -5ன்னு கிடைக்கும், 12ஆல் வகுப்படாது. எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தீங்கன்னா -4 - 2னா -6 கிடைக்கும், 12ஆல் வகுப்படாது. எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தீங்கன்னா -4 - 3 -7 கிடைக்கும், 12ஆல் வகுப்படாது. எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தீங்கன்னா -4 - 4 -8ன்னு கிடைக்கும், 12ஆல் வகுப்படாது. எக்ஸுக்கு 5ன்னு கொடுத்தீங்கன்னா -4 - 5 -9ன்னு கிடைக்கும், அதுவும் 12ஆல் வகுப்படாது. எக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தீங்கன்னா -4 - 6 -10ன்னு கிடைக்கும், 12ஆல் வகுப்படாது. எக்ஸுக்கு 7ன்னு கொடுத்தீங்கன்னா -4 - 7 -11ன்னு கிடைக்கும், அதுவும் 12ஆல் வகுப்படாது. எக்ஸுக்கு 8ன்னு கொடுத்தீங்கன்னா -4 - 8 -12ன்னு கிடைக்கும், -12 12ஆல் வகுப்படும், ஒரு 12 12. சரியாப்பா? இப்போது எக்ஸோட மதிப்பு என்ன? 8. சரியா? எக்ஸ் = 8. அப்படின்னா பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் காலை 8 மணி. ஓகேவாப்பா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.